வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். ஆகஸ்ட் 27 தற்போதைய நிலையிலிருந்து இம்மாத இறுதி வரையிலான வானிலை நகர்வுகள் எவ்வாறு இருக்கும்? செப்டம்பர் மாதத்தில் நாம் எதிர்பார்க்கப்படும் வங்கக்கடல் நிகழ்வுகளும் அதனை சார்ந்த மழை வாய்ப்புகளும் எப்படி? அக்டோபர் 1 முதல் 16 வரையிலான முன்பருவ மழை வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் எது? மற்றும் வடகிழக்கு பருவமழை துவங்குவது எப்போது என்ற வினாக்களின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் CN ஆதுரை. தற்போதைய நிலையில் இருந்து மழை வாய்ப்புகள், அதாவது தற்போதைய நிலையில் வடக்கு வங்கக்கடலில் ஒரு குறைவழுத்தம் நீடிக்கிறது. ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் இந்த பகுதிகள் சார்ந்த கடலோரம் மற்றும் நிலப்பகுதி என குறைவழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தாழ்வு நிலையாக நேற்று வரை நீடித்த இந்த பகுதியானது தற்போதைய நிலையில் வலுக்குறைந்து வருகிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு ஏற்பட்டு வரக்கூடும். இது அடுத்த கட்டமாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே பரவலாகலாம். அதே போல டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் ஏற்பட்டு வரும் மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் அல்லது இன்று இரவு நள்ளிரவு வாக்கில் அல்லது நாளை அதிகாலை வரையிலான இந்த காலகட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்கொன்றும் இங்கொன்றுமான மழை வாய்ப்புகளாக நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழை வாய்ப்புகள் பரவலாகலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த வாய்ப்புகள் பரவலாகலாம். இதனை தவிர்த்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நகர்வுகள் இவ்வாறு இருக்க, செப்டம்பர் 1 முதல் 8 வரையிலான இந்த காலகட்டத்தில் வடக்கு வங்கக்கடலில் ஒரு குறைவழுத்தம் ஏற்பட அது ஒரு தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடிய நிலை ஏற்படலாம். இந்த சூழல்ல இந்த குறைவழுத்த பகுதியானது வலு குறைந்து நிலப்பகுதி சார்ந்து நகர்ந்து மத்திய இந்திய பகுதியில் நோக்கி நகரக்கூடிய நிலை ஏற்படலாம். அவ்வாறான நிலையில் நாம் 3 நாட்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். செப்டம்பர் 9, 10, 11 இந்த காலகட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி பெரும்பாலும் இந்த மாவட்டங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கும், கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்து அவ்வப்போது இந்த 3 நாட்களில் ஏதேனும் 2 தினங்களாவது நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை தவிர்த்து இந்த 3 நாட்களில் ஓரிரு நாட்கள் டெல்டா மாவட்டங்கள், இதர டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. முற்றிலுமான வாய்ப்புகளாக இல்லாவிட்டாலும் ஓரிரு நாட்கள் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை தவிர்த்து ஒரு சில வடக்கு உள் மாவட்டங்களிலும், அதாவது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த 3 நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இந்த நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதற்கு அடுத்த கட்டமாக செப்டம்பர் 12 முதல் 18 வரையிலான இந்த காலகட்டத்தில் வடக்கு அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்பட, அதே போல தெற்கு மத்திய வங்கக்கடல் அல்லது மத்திய வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த நிலையில் இந்த சுழற்சிகள் சற்று வலுப்பற்று மேற்கு வடமேற்கில் நகரக்கூடிய நிலையில் செப்டம்பர் 15 முதல் 22 வரையிலான இந்த காலகட்டத்தில் கடலோர மாவட்டங்களில், குறிப்பா டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் சற்று பரவலான மழைப்பொழிவை இந்த காலகட்டத்தில் பெறக்கூடும். செப்டம்பர் 15 முதல் 22 வரையிலான இந்த காலகட்டத்தில் சற்று பரவலான மழைப்பொழிவை பெறக்கூடும். தொடர்ச்சியான மழைப்பொழிவு என எடுத்துக்கொள்ளக்கூடாது. 15 முதல் 22 வரையிலான இந்த காலகட்டத்தில் ஓரிரு நாட்கள் ஒரு சில மாவட்டங்களிலும், ஒரு சில நாட்கள் வடக்கு உள் மாவட்டங்களிலும், வடகடலோர மாவட்டங்களிலும் நகர்வுகளுக்கு ஏற்ப மழைப்பொழிவினுடைய வீதம் மாறுபடும். செப்டம்பர் 21 முதல் 26 இந்த தேதிகளில் மேற்கு வங்கக்கடல், அதாவது மேற்கு வங்கக்கடல் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நகர்ந்து ஒரு குறைவழுத்த பகுதியாகவோ அல்லது ஒரு தாழ்வு நிலையாகவோ வலுவடைய, வடமேற்கு இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழை பின்னடைய தொடங்கும்.
அதாவது செப்டம்பர் 21 முதல் 26 வரையிலான இந்த காலகட்டத்தில் வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை பின்னடைய தொடங்கும் என நமது விளக்கத்தின் வாயிலாக நாம் எதிர்பார்ப்பது. இதில் மாற்றங்கள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 6 வரையிலான இந்த காலகட்டத்தில் கேரளம், கர்நாடகம் மற்றும் இதனை சார்ந்த கடலோர பகுதிகள் அல்லது அரபிக்கடல் பகுதிகளில் மேலடுக்கில் சுழற்சி ஏற்படவும் வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று விலகவும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழையானது பின்னடையவும் வாய்ப்புகள் ஏற்படலாம். அதாவது செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 6 வரையிலான இந்த காலகட்டத்தில் கேரளம், கர்நாடகம் கடலோரம் சார்ந்து வளிமண்டல சுழற்சி, அதாவது மேலடுக்கு சுழற்சி, மேலும் வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று விலகவும் வடகிழக்கு இந்திய பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையவும் வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்த நிலையில் அக்டோபர் 7 முதல் அக்டோபர் 11 வரையிலான இந்த காலகட்டத்தில் அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி மற்றும் மத்திய அல்லது தெற்கு மத்திய வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கலாம். இது நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு. இதே சமகாலத்தில், அதாவது இந்த இரு நிகழ்வுகள் ஏற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு உருவாகக்கூடிய அந்த சமகாலத்தில் தென்மேற்கு பருவமழை வடக்கு, மத்திய மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இருந்து படிப்படியாக விலகும். அப்போ மத்திய பகுதிகளுக்கு தெற்கையும் தென்னிந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும். அடுத்த நிலையில் அக்டோபர் 12 முதல் 15 வரையிலான இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பகுதியில் இருந்து பின்னடையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அதாவது முடிவுக்கு வந்து விடாது, பின்னடையும். ஓரிரு நாட்கள் தள்ளி போய் முடிவுக்கு வரக்கூடும். அதாவது அக்டோபர் 12 முதல் 15 வரை இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மொத்த இந்திய பகுதிகளில் இருந்து பின்னடையும். மேலும் வடகிழக்கு பருவக்காற்று திருப்பத்திற்கான முகாந்திரங்களாக இரு கடல் நிகழ்வுகளை நாம் எதிர்பார்க்கின்றோம். இரு கடல்களிலும் வலுவான தாழ்வு பகுதிகள் உருவாகலாம். ஏற்கனவே அக்டோபர் 7 முதல் 11 வரை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சிகள் தாழ்வு நிலைகளாகவும் அல்லது ஒரு தீவிர நிகழ்வாக கூட மாற்றமடைய ஒரு அரபிக்கடல் நிகழ்வோ அல்லது வங்கக்கடல் நிகழ்வோ வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு உருவாகக்கூடிய அந்த இரு தாழ்வு நிலைகளும் வடகிழக்கு பருவமழையினை வெற்றிகரமாக துவக்கக்கூடும். அக்டோபர் 16, 17 அல்லது 18 இந்த தேதிகளில் வடகிழக்கு பருவமழை ஆந்திர பகுதி மற்றும் தமிழக கடலோர பகுதி, வடதமிழக கடலோர பகுதிகள், டெல்டா கடலோர பகுதிகளில் முதற்கட்டமாக வடகிழக்கு பருவமழையை துவக்கக்கூடும் என நாம் இந்த விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். அடுத்த கட்ட பருவமழையினுடைய நகர்வுகள், தீவிர நிகழ்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது, அதனை சார்ந்த தீவிர மழைப்பொழிவு வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கலாம் என்பது பற்றியான நமது விரிவான விளக்கத்தினை இம்மாத இறுதியில் முழுமையான விளக்கமாக அளிக்க தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.